தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். சங்கீதம் 144:15 இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. இதே வசனத்தை நாம் சங்கீதம் 33 வாசிக்கிறோம். சங்கீதம் 33 இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் அதில் பார்க்கிறோம். 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த 2 வசனங்களும் சற்று என்னை தியானிக்க வைத்தது. இதிலிருந்து ஒரு சிறிய தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பாக்கியம் உள்ள ஜனங்கள் என்ற தலைப்பில் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள மகாபெரிய தேவனே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்ற வாக்கின்படி இந்த காலை வேளையில் இந்த தியானத்தை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, எந்தெந்த காரியத்தில் இந்த பாக்கியமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சற்று பார்ப்போம். முதலாவதாக, அவர் கைகளில் வரையப்படும் பாக்கியம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16 இவ்வாறு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துடைய ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரத்தில் இருக்கும் உங்களையும் என்னையும் எந்த ஒரு வல்லமையும் பறித்து கொண்டு போகவே முடியாது. கர்த்தர் நல்மேய்ப்பர். அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய ஆணிக்கடாவப்பட்ட கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, பரலோகத்தில் பேரெழுதப்பட்டிருக்கிற பாக்கியம். நீங்கள் கிறிஸ்துவனண்டை வரும் பொழுது, நாம் கிறிஸ்துவண்டை வரும் பொழுது நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம்! உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதிக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்ன தேவன், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தேவ தூதர்களால் காக்கப்படும் ஒரு பாக்கியம். ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் தேவன் ஒரு தேவதூதனை வைத்திருக்கிறார். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அது மட்டுமல்லாமல், இந்த சிறியல் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள். கர்த்தர் தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். கர்த்தர் தேவதூதன் தாமே வந்து இறங்கினார். 7 மடங்கு அக்னி சூடு இருந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அவர் மூவர் நடுவிலும் வந்து இறங்கினார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுகளும் இல்லை. 4, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும் பாக்கியம். பரிசுத்தாவின் வரும்போது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயாவிலும் பூமியில் கடைசி விருந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். புனித மரியாளுக்கு பரிசுத்தாவி உன்மேல் நிழலிடும். பரிசுத்தாவின் பலம் உன்மேல் வரும். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி தேவன் சொன்னதை நமக்கு நன்கு அறிவோம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது ஏதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருக்கிற வரும் பலனால் தரிப்பிக்கும் பட வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள் என்றார். கடைசியாக, நித்திய மகிழ்ச்சி அடையும் பாக்கியம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சிகள் தலையின் மேல் இருக்கும். ஏசாயா 35:10. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இந்த பாக்கியங்களெல்லாம் எண்ணி நாம் அவரை துதிப்போம், அவரை நோக்கி ஜெபிப்போம். எவ்வளவும் பாக்கியம்! கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது.
கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கூர்த்து கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய ஞாபகத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தியானத்தை கேட்கிற நீ நிச்சயம் இந்த நேரத்தில் தேவன் உன் பெயரை ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். இந்த நாளிலே இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த ஆடியோ மூலியமாக என் வார்த்தைகளை கேட்டிருக்கிறான் என்று சொல்லி ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்து கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமை உள்ள மகாபெரிய தேவனே, இந்த உலகத்தில் எங்களால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் உயிரோடு இருக்கிறது உடைய சுத்த கிருபை. இந்த தியானத்தை கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தோடு தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக நீர் வெளிப்பட்டீர். இந்த ஜப நேரத்தில் தரித்திர கட்டுகள் உடைக்கப்படட்டும், சாபக்கட்டுகள் உடைக்கப்படட்டும், விக்கிரகங்கள் கூண்டோடு ஒழியட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும், மலடிகள் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாகட்டும். சுகப்பிரசவத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை சுகப்பிரசவத்தை கொடுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் குணமடையட்டும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்று நேரிடாது. நீ அதிசயத்தை பார்ப்பாய். நீ இழந்த கௌரவத்தை மீட்டுக் கொள்வாய். இழந்ததையெல்லாம் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். உனக்கென்று ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். உன் எல்லையை விரிவாக்குவார். எல்லா துதிகன மகிமையுமாக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் விடுவுள்ள மேலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உன் கண்ணீரை கண்டேன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன்.